ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யுவர் டே இஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பமேளா பத்தி தாங்க பார்க்க போறோம். கும்பமேளா அப்படிங்கிறது என்னன்னா, பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடையிறப்ப அதிலிருந்து வந்த அமிர்தத்தை வந்து அசுரர்கள் கையில கிடைக்காம இருக்கணும்ன்றதுக்காக விஷ்ணு பகவான் என்ன பண்றாருன்னா, மோகினி அவதாரம் எடுத்து அதை எடுத்துட்டு போறாரு. அப்படி எடுத்துட்டு போறப்ப அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய அமிர்தம் வந்துட்டு 4 இடங்கள்ல அந்த துளிகள் வந்து அமிர்த துளிகள் வந்து விழுகுதுங்க. அந்த 4 இடங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, ஹரித்வார், நாசிக். இந்த 4 இடங்கள் தான். இந்த 4 இடங்கள்லதான் கும்பமேளாக்கள் வந்து கொண்டாடப்படுகிறது. இப்போ கும்பமேளால வந்து நிறைய வந்து வகைகள் இருக்கு. அது என்னென்னன்னா, கும்பமேளா, அர்த்த கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மகா கும்பமேளா. இதுல வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய கும்பமேளாவை சாதாரண கும்பமேளான்னு சொல்றாங்க. அர்த்த கும்பமேளாங்கிறது என்னன்னா 6 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து அர்த்த கும்பமேளான்னு சொல்றாங்க. பூர்ண கும்பமேளாங்கிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பூர்ண கும்பமேளான்னு சொல்றாங்க. 144 வருடங்களுக்கு முறை வந்தது வந்து மகா கும்பமேளான்னு சொல்றாங்க. இந்த கும்பமேளாக்கள் இந்த 4 நகரங்கள்ல மட்டும்தாங்க நடக்கும். முக்கியமா வந்து மகா கும்பமேளா பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நடக்கும். பிரயாக்ராஜ் அப்படிங்கிற நகரம் வரை அலகாபாத் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டதுதான் வந்து பிரயாக்ராஜ் அப்படிங்கிற நகரம். 2010 மாற்றிருக்கு. அக்பர் காலத்துக்கு முன்னாடி பிரயாக் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்ட நகரம் அக்பர் காலத்துக்கு அப்புறம் அலகாபாத்ங்கிறது தழுவி அலகாபாத் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளா வந்து அந்த பேரை மாத்தணும்னு நினைச்சிட்டே இருந்துட்டு இப்பதாங்க 2013 அந்த பேரை வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரத்துக்கு வந்து பேர் மாற்றப்பட்டு உள்ளது. இப்போ இந்த பிரயாகராஜ்ல திரிவேணி சங்கமம் அதை கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் வந்து ஒன்று கூடும் இடமாகத்தான் திரிவேணி சங்கமம் இருக்கு. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா பிரயாகராஜ் அங்கேதான் நடைபெறுது. இந்த இந்த நதியில வந்து மகா கும்பமேளா அந்த தருணங்கள்ல வந்து நீராடினால் ரொம்ப புண்ணியம், நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு ஐதீகம். அதுக்காக தான் எல்லாரும் இங்க வந்து கூடியிருக்காங்க. அங்க போய் எல்லாருமே வந்து வராங்க, நீராடிட்டு வர்றாங்க. இதுதான் வந்து கும்பமேளாவுடையது. இந்த எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். அது என்ன, எல்லா டைம்ல தானே திரிவேணி சங்கமம் இருக்கு, கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாமே வந்து எல்லா டைம்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது வந்து முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வந்து ஒரே நாள்ல ஒரே நேர்கூட்டுல வர்ற அன்னைக்குதான் அந்த நதிகள்ல நீராடுறப்ப அது மிகவும் வந்து புனிதமாக கருதப்படுது. இந்த வருடம் வந்து எப்ப இதாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி 13 இருந்து பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி வரை 44 நாட்கள் வந்து மகா கும்பமேளா வந்து நடைபெற்று வருகிறதுங்க. இந்த கும்பமேளாக்காக வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. மொத்தம் வந்து 45,000 கோடி மக்கள் வந்து இந்த கும்பமேளா பங்கேற்று இருக்கிறார்கள். 7,000 கோடி ரூபாய் வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. 2.5 கோடி ரூபாய் வந்துட்டு உத்தரப்பிரதேச அரசுக்கு இந்த கும்பமேளா மூலமாக வருமானம் வந்திருக்கு. இதுல பாதுகாப்பு பணியில் 40,000 போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுல வந்து 31 தொங்கும் பாலங்கள்லாம் கட்டியிருக்காங்களாங்க. தொங்கும் பாலங்கள் அந்த ஆறு இருக்கும் இல்லையா, அந்த 31 பாலங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கதா சொல்றாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ், ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப போய் நிறைய தொழிலதிபர்கள், சினிமாக்காரர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு நீராடிட்டு வந்திருக்காங்க. நிறைய வந்து இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. நிறைய நல்ல விஷயம். எப்போதுமே வந்து ஒரு மக்கள் வந்து கூடுகின்ற இடங்கள்ல வந்து நிறைய எவ்வளவு தூரம் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வருமோ அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவான கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களும் நடக்கும். இது எல்லா இடங்கள்லயுமே இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் அங்கேயும் நடந்திருக்கு. 30 பேர் 31 பேர்கிட்ட வந்து கும்பமேளா கூட்ட நெரிசல் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது இல்லாம ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா
அவங்களுடைய மனைவிய வந்துட்டு கும்பமேளால வந்து நான் போயிட்டு இருக்கேன், நாங்க இருக்கோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்படிலாம் சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு அவங்க ஒய்ஃப வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு இதுல போயிட்டு கொலை பண்ணிருக்காரு. கொலை பண்ணிட்டு என்னுடைய மனைவி வந்து காணாம போயிட்டாங்க கும்பமேளா கூட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அனுப்பிட்டு இருக்காரு. சரியா? இந்த மாதிரியான மனிதர்களா இருக்காங்க பாருங்க. ஒரு செஞ்ச தப்பா மறைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ணி வந்திருப்பாரு போல இல்ல கும்பமேளாக்கு. இந்த மாதிரி இருக்காங்க. செய்யற தப்பெல்லாம் செஞ்சிருவாங்க, ஆனா கடவுள் மேல பழி போட்டுருவாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அப்புறம் வந்து எல்லாருக்கும் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே நாள்ல ட்ரெண்ட் ஒபாமா ஆனதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே நாள் ஹீரோயின் ஆன பொண்ணு கூட இருக்காங்க இல்லையா, மோனோலிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசி சீக்கிர ஒரு பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு எங்கேயோ ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஐஸ்வர்யா ராய் லெவலுக்கு ஈக்குவலைஸ் பண்ற அளவுக்கு அவங்க எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஓகே, எனிவே நல்லதுதான் இல்லையா? ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ஒரு விஷயங்கள்ல உயருது, ஒரு மீடியானால உயருதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணாம இருக்க வரைக்கும் நல்ல விஷயம் தான். இது இல்லாம நிறைய பேர் வந்து போன் எல்லாம் எடுத்து முக்கியிருக்காங்க. அந்த இந்த மாதிரி ஸ்நானம் செய்யறப்ப வந்து பாருங்க, நீங்க எல்லாம் இவ்வளவு இடத்துல இருக்கீங்க, நான் வந்து கும்பமேளால வந்திருக்கேன், நான் ரொம்ப பாக்கியசாலி, நீங்களும் என்னுடைய பாக்கியங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல வந்து அந்த தண்ணி மொபைல வந்து திரிவேணி சங்கமம் அந்த தண்ணிக்குள்ள வந்து முக்கியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் வந்து அங்க வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு 7,000 5,000 அப்படிங்கிற அளவுக்கு வருமானம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. சானிடைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? எங்க போனாலுமே நிறைய இடங்கள்ல வந்து கோவில்ல போறப்ப தண்ணியில அவ்வளவு கேதரிங்கான பீப்புள் இருக்கப்ப வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் ஒரு இடங்களை. எப்போதுமே கூட்டங்கள் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாருமே பார்ப்போம் இல்லையா? எவ்ரிடே நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்றோம். இருந்தாலும் நம்ம மக்களுடைய பக்தியை வந்துட்டு நம்ம எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. பக்திக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் நிறைய இடங்கள்ல இருக்கு. நம்ம எந்த விஷயத்துலயுமே வந்து நல்லதை மட்டும் இதுல வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவா சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் முடிக்கணுமா? அது அவங்கவுங்க மதம் சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்க மனது சம்பந்தப்பட்ட விஷயம். யாரையுமே அதுல வந்து என்ன சொல்றோம், நம்ம விருப்பம் இருக்கப்ப வந்து ஒரு விஷயம் வந்துட்டு யாரையும் பாதிக்காத வரைக்கும் எந்த ஒரு விஷயமே தப்பு கிடையாது. அதனால இதுதாங்க வந்து கும்பமேளா பத்தின ஒரு விஷயங்கள். எனிவே, தேங்க்யூ, பபாய்.